அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 9th தமிழ் இயல் 4க்கு 100 முக்கிய வினாக்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி இயல் 4 9th தமிழில் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் இந்த வீடியோ பதிவு பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வி, போட்டோ காப்பியர் என்பதன் தமிழ் சொல்லாக்கம் என்ன? போட்டோ காப்பியர் என்பதன் தமிழ் சொல்லாக்கம் ஒளிப்படி இயந்திரம் என பொருள்படும். உலகின் முதல் ஒளிப்படி எடுக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? உலகின் முதல் ஒளிப்படி எடுக்கப்பட்ட ஆண்டு 1938ஆம் ஆண்டு. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எந்த இடத்தில் செயல்பட்டு வருகிறது? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் செயல்பட்டு வரும் இடம் திருவனந்தபுரம் ஆகும். கிரேக்க மொழி சொல்லான சீரோகிராஃபி என்பதன் பொருள் என்ன? கிரேக்க மொழி சொல்லான சீரோகிராபி என்பதன் பொருள் உலர் எழுத்து முறை என பொருள்படும். விக்ரம் சாராபாய் அவர்கள் எந்த முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமாக இருந்தார்? அவர் பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமாக இருந்தவர் விக்ரம் சாராபாய். ஒளிப்படி இயந்திரத்தை 1959இல் உலகிற்கு அறிமுகம் செய்தவர் யார்? ஒளிப்படி இயந்திரத்தை 1959 உலகிற்கு அறிமுகம் செய்தவர் செஸ்டர் கால்சன் ஆவார். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் விக்ரம் சாராபாய் அவர்கள். எந்த தட்டை கொண்டு செஸ்டர் கால்சன் உலகின் முதல் ஒளிப்படியை எடுத்தார்? எந்த தட்டை கொண்டு செஸ்டர் கால்சன் உலகின் முதல் ஒளிப்படியை எடுத்தார்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் கந்தகம் தடவிய துத்தநாகு தட்டை கொண்டு தான் முதல் ஒளிப்படியை எடுத்தார். சித்தாரா என்பதன் முழு விரிவாக்கம் என்ன? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஃபார் இன்டகிரேட்டட் ட்ராஜெக்டரி அனாலிசிஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன் என்பது தான் சித்தாரா என்பதன் முழு விரிவாக்கமாகும். குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதற்கான காப்புரிமையை பெற்றவர் யார்? குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதற்கான காப்புரிமையை பெற்றவர் அலெக்சாண்டர் பெயின் என்பவராவார். சிவன் அவர்கள் உருவாக்கிய செயற்கைக்கோள் ஏவு ஊர்தி பற்றிய முழு விவரங்களையும் மின்னிலக்க முறையில் சேகரிக்கும் செயலியின் பெயர் என்ன? அந்த செயலியின் பெயர் தான் சித்தாரா என்பதாகும். பொறுத்துக, ஜியோவானி காசில்லி, அலெக்சாண்டர் பெயின், காங் மாக்னஸ்கி, செஸ்டர் கால்சன். அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். ஜியோவானி காசில்லி பான் டெலிகிராஃபை கண்டுபிடித்தவர். அலெக்சாண்டர் பெயின் குறியீடுகளை மின்னாற்றலில் அச்சிடுதல். காங் மாக்னஸ்கி காமாஃபேக்ஸ். செஸ்டர் கால்சன் ஒளிப்படி இயந்திரத்தை உலகிற்கு தந்தவராவார். ஆப்ஷன் டி சரியான ஒன்று. பிஎஸ்எல்வி திட்டத்தை தொடங்க இந்திய அரசு இசைவு தந்த ஆண்டு எந்த ஆண்டு? அந்த ஆண்டு 1983ஆம் ஆண்டாகும். ஜியோவானி காசில்லி கண்டுபிடிப்பை கொண்டு பாரிஸிலிருந்து லியான் நகரத்துக்கு தொலைநகல் சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஜியோவானி காசில்லி கண்டுபிடிப்பை கொண்டு பாரிஸிலிருந்து லியான் நகரத்துக்கு தொலைநகல் சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு 1865ஆம் ஆண்டாகும். சிவன் அவர்களின் சொந்த ஊர் எது? சிவன் அவர்களின் சொந்த ஊர் வல்லங்குமாரவிளை, நாகர்கோவில் என்பது சரியான ஒன்று. பான் டெலிகிராஃப் என்பது என்ன வகை கருவி? பான் டெலிகிராஃப் என்பது ஒரு தொலைநகல் கருவியாகும். சிவன் அவர்கள் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்த ஆண்டு எந்த ஆண்டு? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்த ஆண்டு 2015ஆம் ஆண்டாகும். 1985இல் கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர் யார்? அவர் காங் மாக்னஸ்கி என்பது சரியான ஒன்று. இஸ்ரோவின் தலைவராக பதவியேற்ற முதல் தமிழர் பார்த்தீங்கன்னா சிவன் அவர்கள். கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் கருவி எது? கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் கருவி காமாஃபேக்ஸ் என்ற கருவியாகும். தமிழகத்தைச் சேர்ந்த சிவன் இஸ்ரோவின் எத்தனையாவது தலைவர்? இஸ்ரோவின் 9வது தலைவராக பொறுப்பேற்றார். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஜான் செப்பர்ட் ஃபாரன் என்பவரின் குழு தானியங்கி பண இயந்திரத்தை முதலில் நிறுவினர். பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வங்கிக்காக லண்டனில் 1967 ஜூன் 27 அன்று தானியக்க பண இயந்திரத்தை அமைத்தது. இதில் பார்த்தீங்கன்னா 1 சரி, 2 அந்த ஆண்டு தவறான ஒன்று.
கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? தொல்காப்பியத்தில் பல அறிவியல் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை விளக்கி இருப்பதை அயல்நாட்டு அறிஞர்களும் வியக்கின்றனர். இதுல அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று. மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் எந்த வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்தார்? எந்த வகுப்பு வரைன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு வரை. ஸ்வைப்பிங் மிஷின் என்பது கீழ்கண்டவற்றுள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கட்டணம் செலுத்தும் கருவி, விற்பனை கருவி, அட்டை பயன்படுத்தும் இயந்திரம், தானியங்கி பண இயந்திரம். ஸ்வைப்பிங் மிஷின் பார்த்தீங்கன்னா கட்டணம் செலுத்தும் கருவி, விற்பனை கருவி, அட்டை பயன்படுத்தும் இயந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று. தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்கள், அதாவது ஒரு இயலுக்கு 9 இயல்கள், ஒரு அதிகாரத்துக்கு 9 இயல்கள் வீதம், 3 அதிகாரத்திற்கு 27 இயல்கள் உள்ளன. மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் பிறந்த ஊர் எது? அவர் கோவையில கோதவாடி என்ற இடத்தில் பிறந்தார். கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றவர் யார்? கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றவர் ஆட்ரியன் ஆஸ்பீல்டு என்பவராவார். மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியில் சேர்ந்த ஆண்டு எந்த ஆண்டு? அவர் விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியில் சேர்ந்த ஆண்டு 1982ஆம் ஆண்டாகும். பிற்காலத்தில் தோன்றிய பல இலக்கண நூல்களுக்கு முதல் நூலாக அமைந்த நூல் எது? அந்த நூல் தொல்காப்பியமாகும். இளைய கலாம் என்று அழைக்கப்படுபவர் யார்? மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தான் இளைய கலாம் என்று அழைக்கப்படுகிறார். ஆட்ரியன் ஆஸ்பீல்டு கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு காப்புரிமை பெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1962ஆம் ஆண்டாகும். கீழ்கண்டவற்றுள் 4 அறிவுள்ள உயிர்கள் எவை? சிப்பி, நண்டு, நத்தை, தும்பி. இதில் பார்த்தீங்கன்னா நண்டு மற்றும் தும்பி இவை 4 அறிவுள்ள உயிர்களாகும். தொல்காப்பியர் ஓரறிவு முதல் 6 அறிவு வரைன்னு அந்த பாக்ஸ்லேயே இந்த கேள்வி வினாக்கள் விடைகளோடு இருக்கும். அருணன் சுப்பையா அவர்கள் தற்போது எந்த ஆய்வு மையத்தில் பணிபுரிகிறார்? அருணன் சுப்பையா பார்த்தீங்கன்னா பெங்களூரு ஆய்வு மையத்தில் பணிபுரிகிறார். இணைய வணிகத்தை மைக்கேல் ஆல்ட்ரிச் கண்டுபிடித்த ஆண்டு எந்த ஆண்டு? இணைய வணிகத்தை பார்த்தீங்கன்னா 1979ஆம் ஆண்டு மைக்கேல் ஆல்ட்ரிச் கண்டுபிடித்தார். பொறுத்துக, ஓரறிவு எது, ஈரறிவு எது, மூவறிவு எது, ஐந்தறிவு எது? ஆப்ஷன்ல ஓரறிவு பறவை, விலங்கு, ஈரறிவு கரையான், எறும்பு, மூவறிவு சிப்பி, நத்தை, ஐந்தறிவு இது கண்டிப்பாக தவறான ஒன்று தான். இது அப்படியே உங்களுக்கு மாற்றி வந்திருக்கு. ஓரறிவு பறவை, விலங்கு, ஈரறிவு கரையான், எறும்பு, மூவறிவு சிப்பி, நத்தை, ஐந்தறிவு புல், மரம். 3, 4, 2, 1. மங்கள்யான் செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? மங்கள்யான் செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டாகும். இணையவழி மளிகை கடை எங்கு எப்போது முதலில் தொடங்கப்பட்டது? இணையவழி மளிகை கடை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் 1989ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சந்திராயன் 1 மற்றும் சந்திராயன் 2 திட்டத்தின் திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? இதில் தவறான இணை பார்த்தீங்கன்னா ஈரறிவு, உற்றறிதல், நுகர்தல் என்பது தவறான இணையாகும். ஓரறிவு உற்றறிதல், மூவறிவு உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், ஐந்தறிவு உற்றறிதல், சுவைத்தல், நகர்தல், காணல், கேட்டல். இதில் அந்த பொறுத்துக்கவே தப்பாத்த ஆப்ஷனில் வந்திருக்கு. அடுத்த ஒன்று, அருணன் சுப்பையா அவர்கள் எந்த திட்டத்தின் திட்ட இயக்குனராக உள்ளார்? அருணன் சுப்பையா பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டம் மங்கள்யானுக்கு தான் திட்ட இயக்குனராக உள்ளார். ஐஆர்சிடி கீழ்கண்ட கூற்றுகளை பாருங்க. ஐஆர்சிடிசி இணையதளத்தில் பயணச்சீட்டை பதிவு செய்யவும் அதை நீக்கவும் வசதி உள்ளது. ஐஆர்சிடிசி இணையதள வசதி 2002இல் அறிமுகப்படுத்தப்பட்டது. 12 ஆண்டுகள் கழித்து ஒரே நாளில் 13 லட்சம் பயணச்சீட்டுகள் பதிவாயின. தற்போது இதில் 1 மணி நேரத்திற்கு 1500 பயணச்சீட்டுகள் பதிவு செய்யலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3, 4 தவறு. 1 மணி நேரத்துக்கு 1500 லட்சக்கணக்கில் இப்போ பதிவு பண்ணலாம் என்பது தான் சரியான ஒன்று.
இப்போ 3, 4 வந்து கூற்று தவறானதாகும். அருணன் சுப்பையா அவர்கள் விண்வெளி மையத்தில் பணியில் சேர்ந்த ஆண்டு 1984ஆம் ஆண்டாகும். இலக்கண குறிப்பு உணர்ந்தோர், கண்டிப்பாக இதை என்ன வரும், வினையாளனையும் பெயரை குறிக்கும். இணையத்தில் இது இல்லையெனில் உலகத்தில் அது நடைபெறவே இல்லை, இது யார் வாசகம்? இது வந்து பார்த்தீங்கன்னா டிம் பெர்னர்ஸ்லி அவருடைய வாசகம்தான். WWன்னு அதை தான் கண்டுபிடிச்சவர். இணையதளத்தில் இது இல்லையெனில் உலகத்தில் அதில் நடைபெறவே இல்லை என்றவர் டிம் பெர்னர்ஸ்லி ஆவார். அருணன் சுப்பையா அவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்? அவர் கோதைச்சேரி, திருநெல்வேலியில் கோதைச்சேரியை சேர்ந்தவர் அருணன் சுப்பையா. மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே என்று பாடியவர் தொல்காப்பியர் அவர்கள். கீழ்கண்டவற்றுள் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் பெற்ற விருது எது? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்.சி.வி. ராமன் நினைவு அறிவியல் விருதை பெற்றவர் அண்ணாதுரை அவர்கள். இணையத்தை பொதுமக்கள் பயன்படுத்த தொடங்கிய ஆண்டு எந்த ஆண்டு? அது 1991ஆம் ஆண்டாகும். சரியான இணையை தேர்ந்தெடு. காணொளி கூட்டம், வீடியோ கான்ஃபரன்ஸ் சரி, பயணியர் பெயர் பதிவு, பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் சரி, மின்னணு கருவிகள் எலக்ட்ரானிக் டிவைசஸ் சரி. இதில் அனைத்தும் சரியான ஒன்று. கீழ்கண்ட சந்திராயன் 2 குறித்த கூற்றுகளில் எது சரி? ரோவர் எனப்படும் ஆராயும் ஊர்தி தானாகவே வெளிவரும். இந்த ரோவர் ஊர்தி நிலவில் 14 நாட்கள் பயணிக்கும். இது பார்த்துருக்கோம். இது இரண்டுமே சரியான கூற்று. கீழ்கண்ட வல்லின மிகா இடங்களில் தவறானது எது? இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து எண்ணு பெயர்களுடன் வல்லினம் மிகாது என்பது தவறான ஒன்று. அதில் நம்ம 8, 10 கூட பார்த்தோம். அதில் எல்லாம் வல்லினம் மிகும். அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள். இதன் இந்த கவிதை தொகுப்பு யாருடைய கவிதை தொகுப்புன்னு பார்த்தீங்கன்னா வைரமுத்து கவிதைகள் தொகுப்பாகும். மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தமது அறிவியல் அனுபவங்களை எந்த பெயரில் நூலாக எழுதியுள்ளார்? அவர் வந்து பார்த்தீங்கன்னா கையருகே நிலா என்ற பெயரில் அறிவியல் அனுபவங்களை நூலாக எழுதியுள்ளார். கீழ்கண்ட வல்லினம் மிகா இடங்களில் எது சரியானது? விழித்தொடர்கள், பெயரச்சங்கள், இரண்டாம் வேற்றுமை தொகை, படி என்று முடியும் வினையச்சம். இதில் அனைத்திலுமே வல்லினம் மிகா இடங்களில் சரியான ஒன்று. IRCTC இணையவழி பயணச்சீட்டு வசதியை அறிமுகப்படுத்திய ஆண்டு 2002ஆம் ஆண்டு. கீழ்கண்டவற்றுள் சந்திராயன் 1 நோக்கம் என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா நிலவின் புறவெளியை ஆராய்வுதான் சந்திராயன் 1 நோக்கமாகும். பெருந்தச்சனை கூவி ஓர் எந்திர ஊர்தி இயற்றுமீன் என்றார். இது எந்த நூலில் இது இடம்பெற்றுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணியில் இடம்பெற்றுள்ளது. இஸ்ரோவில் எப்போதும் இருக்கும் 3 வகையான திட்டங்கள் எவை? 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் திட்டம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் என்பது தான் சரியான ஒன்று. IRCTC இணையதளத்தில் ஒரே நாளில் 13 லட்சம் பயணச்சீட்டுகள் பதிவானது எப்போது? அது 2012 அது தவறுன்னு பார்த்தோம். 2015 ஏப்ரல் 1 என்பது சரியான ஒன்று. கீழ்கண்ட வல்லினம் மிகா இடங்களில் தவறானது எது? வல்லினம் மிகா இடங்களில் தவறானது 3ஆம் மற்றும் 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகா என்பது தவறான ஒன்று. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. மீனவர்களுக்கு நேவிக் செயலியை இஸ்ரோ உருவாக்கியுள்ளது. இது கடல் எல்லை தாண்டினால் எச்சரிக்கும். இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி. இந்த வரி இடம்பெற்ற நூல். கேட்கப்பட்ட கேள்வி புற 400 ஆகும். IRCTC இணையதளத்தை ஒரே நேரத்தில் எத்தனை பயனர்கள் பயன்படுத்தலாம்? ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் பயனர்கள் பயன்படுத்த முடியும். கீழ்கண்ட வளர்மதி அவர்கள் குறித்த கூற்றுகளில் தவறானது எது? அரியலூரில் பிறந்தார். 1984 முதல் பணியாற்றி வருகிறார். முதல் ரேடார் இமேஜிங் திட்ட இயக்குநராக பணியாற்றினார். 2014 அப்துல் கலாம் விருதை பெற்றார் என்பது தவறு. 2015 தான் பெற்றாங்க. கவிஞர் வைரமுத்து அவர்கள் கீழ்கண்ட எந்த விருதினை பெற்றுள்ளார்? அவர் வந்து பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் விருதை பெற்றுள்ளார். 2002 ஒரு நாளைக்கு பதிவு செய்யப்பட்ட பயணச்சீட்டுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 29 பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. வளர்மதி அவர்கள் இஸ்ரோவின் திட்ட இயக்குநராக பணியாற்றிய எத்தனையாவது பெண்ணாவார்? அவங்க 2வது பெண்ணாக பணியாற்றியுள்ளார். கவிஞர் வைரமுத்து கவிதைகள் எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன?
இந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம், ஆங்கிலம் இதில் அனைத்து மொழிகளிலும் இந்த 5 மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. ட்ரஸ்ட் என்பதன் விரிவாக்கம் என்ன? இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப்பில் தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் என்பது சரியான ஒன்று. முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் உள்நாட்டிலேயே உருவான ஆண்டு 2012ஆம் ஆண்டாகும். வைரமுத்து தேசிய விருதை எத்தனை முறையும் மாநில விருதை எத்தனை முறையும் பெற்றுள்ளார்? தேசிய விருதை 7 முறையும் மாநில விருதை 6 முறையும் பெற்றுள்ளார். டாக்குமெண்ட் அப்படின்னா என்ன? ஃபோல்டர், பென்ட்ரைவ், ட்ரை ரைட்டிங். இது பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் என்பது எழுத்துக்கோப்பு, ஃபோல்டர் உரை, பென்ட்ரைவ் விரலி, ட்ரை ரைட்டிங் உலர் எழுத்து முறை. போன பொறுத்துகளை என்ன ஆயிடுச்சு, இந்த 4:1ங்கிறதெல்லாம் மாறி வந்ததுனால தவறு. இதில் டாக்குமெண்ட்னா என்ன வரும் உங்களுக்கு? எழுத்துக்கோப்பு, ஃபோல்டர் உரை, பென்ட்ரைவ் விரலி, ட்ரை ரைட்டிங் உலர் எழுத்து முறை. இதில் 4, 1, 2, 3ங்கிறது 1, 2, 3, 4ன்னு வந்திருக்கு. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஒன்று. கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு? வைரமுத்து அவர்கள் பார்த்திங்கன்னா 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார். தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யாருன்னு பார்த்திங்கன்னா வளர்மதி அவர்கள். இதில் அப்படியே பாருங்கள், இதுவும் அப்படி தான். 10ஆம் வகுப்பு என்ன வரும்? 4க்கு தொழிற்கல்வி நுழைவுத் தேர்வு, 8ஆம் வகுப்புக்கு ஊரக திறனாய்வு தேர்வு, 9ஆம் வகுப்புக்கு தேசிய திறனாய்வு மற்றும் கல்வித்தொகை, 12ஆம் வகுப்பு பார்த்திங்கன்னா தேசிய திறனாய்வு தேர்வு. இது இந்த 1, 2, 3 மாறி வந்துருச்சு. இதுதான் ஆப்ஷன் ஏ தான் சரியான ஒன்று. செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தால் பொதுமக்களுக்கு ஏற்படும் பயன்களில் சரியானது எது? விவசாய விளைச்சல் கணிப்பு, நிலத்தடி நீர் கண்டறிதல், மீனவர்களுக்கு தகவல். இது அனைத்தும் சரியான ஒன்றாகும். கவிஞர் வைரமுத்து அவர்கள் பிறந்த ஊர்? அவர் மெட்டூர், தேனியில் பிறந்தார். அலெக்சாண்டர் பெயின் இங்கிலாந்து, ஜியோவானி காசில்லி அமெரிக்கா, காங் மாகனசி இத்தாலி, ஜான் செப்பர்டு பாரன் ஸ்காட்லாந்து. அவங்க பிறந்த நாடு. இதில் ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று. எந்த ஆண்டு முதல் ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவி இருக்கின்றன? எந்த ஆண்டு முதல் பார்த்தீங்கன்னா 1957ஆம் ஆண்டு முதல் என்பது சரியான ஒன்று. பகுபத உறுப்புகளாக பிரித்தெழுதுக. பொருத்துங்கள். இதை எப்படி பிரிக்கலாம்? பொருத்து கூட்டல் கல் என பிரியும். அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் உயரிய விருதான எந்த விருதை பெற்றுள்ளார்னு பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருதை பெற்றுள்ளார். பொறுத்துக. மின்னாற்றல் அச்சிடல் எப்போ வரும்? 1846. தொலைநகல் சேவை ஆண்டு 1865ஆம் ஆண்டு. தொலைநகல் தொழில்நுட்பம் 1985ஆம் ஆண்டு. இணைய வணிகம் 1979. வையக விரிவு வலை WW வேர்ல்டு வைட் வெப் 1990ஆம் ஆண்டு என்பது சரியான ஒன்று. சொன்னோர் இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? சொன்னோர் வினையாளனையும் பெயராகும். அப்துல் கலாம் விண்வெளி பொறியாளராக பணியாற்றிய நிறுவனங்கள் இதில் பார்த்தீங்கன்னா DRDO மற்றும் ISRO. இது ரெண்டும் தான் சரியான ஒன்று. இந்திய அணுசக்தி துறை என்பது தவறு. கடலிலே கோடி கோடி கதிர்க்கைகள் ஊன்றுகின்றாய் இந்த வரியை இயற்றியவர் பாரதிதாசன் அவர்கள். மின்னாற்றல் அச்சிடல் என்ன வரும்? ஆப்ஷனில் பாருங்க. மின்னாற்றல் அச்சிடல் இதெல்லாம் இப்படி தான் மாறி. ஆல்ட்ரிச். பான் டெலிகிராஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்னசி. வையக விரிவுலை டிம் பர்னர்ஸ்லி சரி. இணைய வணிகம் ஆல்ட்ரிச். காமாபேக்ஸ் மேக்னசி. பான் டெலிகிராஃப் காசில்லி. மின்னாற்றல் அச்சிடல் அலெக்சாண்டர் பெயின். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் சிங்கிற தவறு. இது நேரடியாக 1 2 3 4 5ங்கிறது நேராக பொருத்தி உள்ளது தான் சரியான ஒன்று. இலக்கண குறிப்பு தருக. இனமும் மொழியும் உம்முங்கிறது வெளிப்படையாக வந்துள்ளது. இது கண்டிப்பாக எண்ணுண்மையை சாரும். சரியான இணையை தேர்ந்தெடு. இமிழ்தல் முழங்குதல், இசைவு ஒப்புதல், சபலை அப்படின்னா மின்னல். இதில் அனைத்து கூற்றுகளும் சரியான ஒன்று. இந்திய ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுபவர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். பேமெண்ட் டெர்மினல் கட்டணம் செலுத்தும் கருவி. பாயிண்ட் ஆஃப் சேல் விற்பனை கருவி. ஸ்மார்ட் கார்டு திறனட்டை. பயோமெட்ரிக் டிவைஸ் ஆளறி சோதனை கருவி.
என்பது சரியான ஒன்று. 1, 2, 4, 3. அப்துல் கலாம் இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார்? இப்போ தான் பார்த்தோம், 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றியுள்ளார். ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள், இது வைரமுத்து அவர்களுடைய வரிகளாகும். விக்ரம் சாராபாய் எத்தனை கிராமங்களில் உள்ள மக்களுக்கு கல்வியை எடுத்து செல்ல உதவினார்? ஒரு 24,000 கிராமங்கள் என்பது சரியான ஒன்று. www சர்வர் வையக விரிவு வலை வழங்கி ஸ்வைப்பிங் மெஷின் அட்டை பயன்படுத்தும் இயந்திரம், ஃபேக்ஸ்னா தொலைநகல் இயந்திரம், போட்டோ காப்பியர் ஒளிப்படி இயந்திரம். இது நேரடியாக பொருத்தப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஒன்று. விண்வெளி மையத்தில் மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சிகள் வானூர்தியியல், மின்னணுவியல், கூட்டமை பொருள்கள், தகவல் தொழில்நுட்பம். இதில் அனைத்து ஆராய்ச்சிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன என்பது சரியான ஒன்று. சரியான இணையை தேர்ந்தெடு. அக்னி சிறகுகள் அப்துல் கலாம், மின்மினி ஆயிஷா நடராஜன் வருவாங்க. ஏன் எதற்கேப்படி சுஜாதா அவர்கள். அப்போ 1 மற்றும் சரியான ஒன்று. சரியான பொருளை தேர்ந்தெடு. துவனம், துகளம். துவம்னா ஒளி, துகளம்னா நுட்பமான ஒளியை குறிக்கும். ஏவூர்தி லான்ச் வெஹிக்கிள், ஏவுகணை மிசைல், கடல் மைல் நாட்டிக்கல் மைல், பதிவிறக்கம் டவுன்லோட். இதுவும் ஆப்ஷன் ஏ தான் சரியான ஒன்று. விடையை வரிசையை தேர்க. ஏவூர்தி செயல்பாட்டை கணிப்பது, கடல் பயணத்திற்கான செயலி. இது ரெண்டுக்குமே எது பயன்படுத்தப்படுகிறது? அதாவது ஏவூர்தி செயல்பாட்டை கணிப்பது சித்தாரா, கடல் பயணத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட செயலி நேவிக் செயலியாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு 1 or 2 அதாவது பொறுத்துக சரிதான், ஆனால் அந்த 1, 2, 3ங்கிறது மாறி வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களோட 9th தமிழ் இயல் 4க்கு ஒரு 100 வினாக்கள் பார்த்தோம். கண்டிப்பாக இது ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.